நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட், அதாவது உலகம் பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பண்ணி விட்ருக்காப்புல சர்ப்ராஸ் வந்துட்டு. என்னங்க சொல்கிறது, சக்கட்டாக பொழிஞ்சு எடுத்திருக்காரு. எப்பட்றா சாமி இது சாத்தியம்? சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தியிருக்காருங்க நம்ம சர்ப்ராஸ். இந்தியா நியூசிலாந்து 3 போட்டி கொண்ட டெஸ்ட் தொடர் போய்கிட்டு இருக்குங்க. முதல் டெஸ்ட் வந்துட்டு நியூசிலாந்து வின்னு அண்ட் லீடு போயிருக்காங்க. தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் அந்த செத்தப்பைய கேஎல் ராகுலும் அண்டு ரோஹித் சர்மா வந்துட்டு டாஸை தவறாக வின் பண்ணிவிட்டு தவறான டிசிஷன் எடுத்ததுனால தான். ஓகேவா, அவர் மட்டும் அந்த டாஸை திருத்தியிருந்தார்னா இந்தியா வந்துட்டு உலகக்கோப்பை சாம்பியன் டெஸ்ட் வந்துட்டு நோகாமல் நுகுத்துருப்பாங்க. அங்கே கொஞ்சம் மைனஸ் பண்ணதுனால தான் மிகப்பெரிய பெசர் தடிச்சு. ஓகேங்க, செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு நாளைக்கு அக்டோபர் 24 நம்ம ருத்து பிறந்த ஊரில் வந்துட்டு நடைபெற உள்ளது. ஓகேவா, இந்த அடுத்து வர 2 டெஸ்ட்டும் வின் பண்ணணும். அட் சேம் டைம் ஆஸ்திரேலியா மண்ணில் நடைபெற உள்ள 5 டெஸ்ட்டில் மினிமம் ஒரு 2 டெஸ்ட்டாக வின் பண்ணால் மட்டுமே ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் அஸ்வின் கனவு பலிக்கும் என்றே சொல்லலாம். ஏன்னா இவங்க 3 பேரும் இந்த வருடம் உலகக்கோப்பை சாம்பியன் டெஸ்ட்டோட ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது T20 வேர்ல்டு கப்பில் எப்படி வின் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க, அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாவும் எடுத்திருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகணும்னா இந்தியா 4 டெஸ்ட் வின் பண்ணணும். ஓவரால் 7 டெஸ்ட் இருக்குது, அதில் 4 வின் பண்ணணும். ஓகே, வின் பண்ணுவாங்களா? பட் என்னை பொறுத்தவரை வின் பண்ணிடுவாங்க என்று தாங்க சொல்லணும். ரோஹித் சர்மா ஒரு டிஃப்ரெண்டான மாற்றம் பண்ணார். இந்தியா நியூசிலாந்து செகண்ட் டெஸ்ட் வார்ம் அப் மேட்ச் போய்கிட்டு இருக்குங்க. அந்த ஆடுகளம் தன்மையை புரிஞ்சுக்கிற பயிற்சி ஆட்டம் நடந்தது. இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் 3வது நாள் நடந்தது. முதல் டே வீடியோ போட்டிருக்கேன், செகண்ட் டே வீடியோ போட்டிருக்கேன். 3வது டேயில் வந்துட்டு இந்தியா பேட் பண்ணாங்க. சர்ப்ராஸ் கானை வந்துட்டு தொடக்க வீரராக வந்துட்டு இறக்கி விட்டாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான மூவ். அண்ட் இது குறித்து வந்துட்டு நிருபர்கள் முன்னாடி சில வார்த்தைகள் பேசியிருக்காருங்க ரோஹித் சர்மா. அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பட் சர்ப்ராஸ் கான் அந்த வீரேந்தர் சேவாக் 10 வீரேந்தர் சேவாக் காவி உள்ளே பூந்து விளையாண்டா எந்த லெவலில் இருக்குமோ அந்த மாதிரி மாதிரியான கலாச்சி போட்டாருங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 50 சிக்ஸர் ஒரே பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு. 180 பந்தில் வந்துட்டு 403 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. லாரா முக்கி திணறி 4 நாள் ஆச்சு அந்த 400 ரன்னை கடக்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட முடியலை. 185 பந்தில் வந்துட்டு 400 ரன்னை கடந்திருக்காரு. ஒரே ஆள், தனி மனிதன், தனி ஒருவன் 50 சிக்ஸர் அடித்து கிரிக்கெட் உலகையே நடுநடுங்க வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு சாத்தியமே இல்லைங்க. ஆனால் இந்த IPL வந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் ஈஸியான சாத்தியம் என்று தான் சொல்லணும். என்ன அடிக்கிறாருங்கிறீங்க. எனக்கு வந்துட்டு ஓப்பனிங் ஆப்ஷன் கொடுங்கடான்னு சொல்லி சுழுக்கெடுத்தார் என்றே சொல்லாங்க. பிரித்து மேஞ்சிட்டாரு. வேற வார்த்தையில் எக்ஸ்ட்ரீம். ஓகேவா, உச்சகட்டம், பேரின்பம்னு சொல்லுவாங்க. பேரின்பத்துக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிங்க இவரோட இன்னிங்ஸ் இருந்து 50 சிக்ஸர் நினைச்சு பாருங்க. எவங்க அடிச்சிருக்கான் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில்? கிரிக்கெட் ஆரம்பிச்சு 500 ஆண்டு காலம்னு சொல்றாங்க. 500 ஆண்டு ஹிஸ்டரியில் வந்துட்டு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் 50 சிக்ஸர் டெஸ்ட்ல அதுவும் ஒரே நாளில் அடிச்சது கிடையாதுங்க. இவர் வந்துட்டு வீசியிருக்காரு. அதாவது மொத்த டெஸ்ட்லேயே, அதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் முடியும் போது ஓவரால் 50 சிக்ஸர் அடிச்சிருப்பாங்க. இவர் ஒரே டெஸ்ட்ல ஒரே நாளில் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை தெரிவிக்க விட்டுருக்காரு. இந்த நிலையில் நாளைக்கு மேட்ச்ல சர்ப்ராஸ் கான் தொடக்க வீரருங்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. அப்படி ஒரு செய்கையை வந்துட்டு பண்ணியிருக்காருங்க. இவர் தான் முழு ஸ்கோருமே அடிச்சார். ஓகேவா, இவர் அடிக்க விட்டு ஆப்பனன்ட் பேட்ஸ்மேன் வேடிக்கை பார்த்தாங்க என்றே சொல்லலாம். இந்தியா ஸ்கோர் வந்துட்டு 3வது டே ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 520 ரன் இறங்கிட்டாங்க. 3 நாளுக்குள்ள இந்தியா 1000 ரன்னை கடந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அப்பளம் போல நியூசிலாண்டை வந்துட்டு நொறுக்கிட்டாங்க என்றே சொல்லலாம். செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு டீம் இந்தியா. இந்த நிலையில் வந்துட்டு டெஃபினட்டாக நாளைக்கு பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய சூரசம்காரம் நியூசிலாண்டுக்கு காத்திருக்கு. அண்டு சர்ப்ராஸ் கான் சுலாயுதத்தினால என்றே சொல்லலாங்க.